வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன். அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆதியாகமம் முதல் நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று நாம் பார்க்கலாம். யாத்திராகமத்தில் பார்க்கலாம், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல பார்க்கலாம், ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படி சொல்லி 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 கடைசில கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், ஜெயிக்கிறவனை பார்த்து நான் சொல்லுவேன் என் பிள்ளைன்னு. ஆமென். எவன் ஜெயித்து வருகிறானோ அவனை பார்த்து நான் சொல்லுவேன் இவன் என் பிள்ளை அப்படின்னு. என்னதுன்னு அர்த்தம்? பரலோகத்தில் ஜெயிக்கிறவர்களுக்கு மட்டுமே ஸ்தானம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். இங்க இருக்கிற கூட்டம் ரட்சிக்கப்பட்ட கூட்டம், தேவனோடு உடன்படிக்கை செய்த கூட்டம், அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம். இப்படி ஒவ்வொரு டைப்பா சொல்லலாம். நாளைக்கு அவரோடு கூட இருக்க போகிறவர்கள் யார் அப்படின்னா யார் ஜெயிக்கிறாங்களோ. எனவேதான் 7 சபைகளுக்கு கர்த்தர் வார்த்தையை சொல்லும் போது ஒவ்வொரு சபைக்கும் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இந்த சபையில பாஸ்டர் யாரோ, இந்த சபையில மூப்பர் யாரோ, இந்த சபையில அதிகம் காணிக்க கொடுக்கிறது யாரோ, இந்த சபையில எல்லா மீட்டிங்கும் கலந்து கொள்ளுகிறது யாரோ என்று அல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மட்டும்தான் ஸ்தானம். நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய, கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இது. ஜெயிப்பதை தான் செய்தியாக சொல்லுகிறார். நீ ஜெயிச்சுட்டு வா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும், நமக்கான சுதந்திரம் இருக்கிறது. இந்த செய்தியை நல்ல கவனமாக கேட்கணும். இன்னைக்கு ஃபுல்லா சொல்லி முடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஒரு மனிதனுக்கு உண்டாகிற மிகப்பெரிய இழப்பு என்ன அப்படின்னா பரலோகம் கிடைக்காம போறதுதான். இந்த பூமியில உண்டாகிற இழப்பு பெரிய இழப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம எதையுமே கொண்டு வரல. அதான் உண்மை. எந்த உறவையும் கொண்டு வரல, எதையுமே கொண்டு வரல. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அநேகர் இணைந்து கொண்டார்கள். பாதி தூரத்தில் சிலர் போய்விட்டார்கள். இன்னும் கொஞ்ச தூரத்தில் சிலர் இருக்கிறார்கள். ஒன்று அவர்கள் நம்மை விட்டு போவார்கள், அல்லது நாம் அவர்களை விட்டு போவோம். துவங்கினது ஒன்றும் இல்லாம தான் துவங்கினோம். நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தேன் வந்தேன் என்று யோபு சொல்லுகிறான். நிர்வாணியாகவே நான் திரும்புவேன். அப்ப இந்த பூமியில நான் நினைத்த எல்லாம் கிடைக்காம போனாலும் அது சாபம் கிடையாது. நான் இப்படி ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு லைஃப் இப்படி ஆயிட்டு, அது சாபம் கிடையாது. உண்மையிலேயே இழப்பு என்பது என்ன தெரியுமா? சபையே கேள், பரலோகத்தில் உனக்கு இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் தெரியுமா? அதுதான் இழப்பு. இந்த பூமியில் ஒரு வேலை போனா இன்னொரு வேலை கிடைக்கும், ஒரு வீடு போச்சுன்னா இன்னொரு வீடுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒண்ணு. ஆனா இங்க நம்ம ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ் நமக்கு சாதகமா வரலன்னு அடுத்து எங்க போயிடலாம்? சுப்ரீம் கோர்ட் போயிடலாம். அங்க அப்படி கிடையாது. அங்க ரிஜெக்ட் பண்ணதுதான். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஜெயிக்கிறவனை தவிர வேற ஒருத்தனை அவர் பக்கத்திலே வச்சிருக்க மாட்டார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் முதல்ல ஜீவ புஸ்தகத்துல பெயரே கடைசி வரை எழுதிட்டார்.
ரட்சிப்புக்குள்ள வந்தது எழுதிட்டார். ஆனா சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுடைய பெயரை நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் இருப்பேன். அப்ப தோத்துட்டான், அவர் வெட்டிடுவார் தானே அர்த்தம். சங்கீதத்தை ஆரம்பத்திலே வாசித்தோமே, சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். கர்த்தர் பெயர் எழுதும் போது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் பெயர் எழுதுறார். இப்ப நான் இப்படி வாழ்ந்துட்டு என் லைஃப்ல நான் தோத்துட்டேன்னு வைங்களேன், அந்த பெயர் என்ன செய்யப்படும் என்று வேதம் எச்சரிக்கிறதுனா கிறுக்கப்படுமா. இவன் தோத்துட்டான். பெயர் வெட்டப்பட்டதுதான். அதனாலதான் தேவன் தருணங்களை தருகிறார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எதுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கிறார் தெரியுமா? எழும்ப பா, எப்படியோ ரட்சிக்கப்பட்டாச்சு, எப்படியோ ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது? பத்மு தீவிலே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான யோவானுக்கு கர்த்தர் காண்பித்த காட்சியிலே 7 குத்து விளக்குகள் இருப்பதை பார்க்கிறான். அந்த 7 குத்து விளக்குகளின் நடுவிலே மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலாவுகிறதை அவன் பார்க்கிறான். இப்பொழுது கர்த்தர் அவனோடு சொல்லுகிறார், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது என்று சொல்லிவிட்டு சபைக்கு அந்த தூதை கொடுக்க வைக்கிறார். சபைக்கு கடைசி நாட்களிலே மனம் திரும்புதலின் செய்தி கர்த்தர் யாருக்கு அதிகமாய் கொடுக்கிறார் என்றால் சபைக்கு. ஏன் சபைக்கு கொடுக்கிறார்? இப்பொழுது கர்த்தர் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் படித்தீர்கள் என்றால் தெரியும். பாவம் செய்கிறவன், ஏன்னா அவன் சான்ஸ் எல்லாம் முடிஞ்சு, அவன் இனி என்னவும் பண்ணிட்டு போட்டும். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். அப்ப தேவன் எவ்வளவு எதிர்பார்க்கிறார் பாருங்கள். ஏன்னா நம்ம எங்க போகிறோம்? ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம். அது தேவன் நம்மை கிருபையாய் மீட்டு உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரிக்கணும்னா ஜெயிக்கணும். எனவேதான் சபைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். எபேசு சபைக்கு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், 1வது வசனத்தை வாசியுங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 7 நட்சத்திரங்கள், 7 சபையின் தூதர்கள், செய்தி கொடுக்கிறவர்கள், கர்த்தர் அவர்களை கையில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகள் என்று 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சபையா எண்ணப்பட்ட எபேசு சபை. இது அந்த குறிப்பிட்ட எபேசு சபைக்கு என்று மட்டும் சொல்லாமல் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. எபேசு சபைக்கு சொல்லுகிறது என்றல்ல, சபைகளுக்கு அவருடைய சுய இரத்தத்தால் சம்பாதித்த சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சொல்லுகிறார், உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தை, உன் பொறுமையை, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறதையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், பொறுமையா இருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இப்ப நீ செஞ்சிட்டு இருக்கிறல்ல, அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் என்னெல்லாம் செய்யற அப்படின்னு. இப்பொழுது வெளிப்பட்ட கிரியைகள் தான் 2-3 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு அதுல திருப்தி இல்லை. கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால், நீ ஆதியில் செய்த கிரியை. இப்போ நான் ஜோமன்ல ஆண்டவரே, இப்போ நீ ஜோமன்றப்பா, ஆனா அன்னைக்கு நீ அன்பு நிமித்தம் ஜெபித்த.
இன்னைக்கு நீ வேற வழி இல்லாம ஜெபிக்கிற. அன்னைக்கு நீ பைபிள அன்பு நிமித்தம் வாசித்த, என் மேல இருக்கிற அந்த அன்பு நிமித்தம் வாசித்த. இன்னைக்கு நீ வேற வழி இல்லாம வாசிக்கிற. நீ டெய்லி வாஸ்து 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 அது உன் லைஃப் ஸ்டைலாவே மாறிட்டு. கால் எழுமணும் ஜெபம் பண்ணணும், கால் எழுமணும் பைபிள் படிக்கணும், இதெல்லாம் லைஃப் ஸ்டைலா மாறிட்டு. ஆனா ஆரம்பத்துல ஆதியில இதெல்லாம் நீ என் மேல வைத்த அன்பு நிமித்தம் செய்த. இன்னைக்கு ஆண்டவரை ஊழியம் செய்யலையா? இன்னைக்கு நீ ஊழியம் செய்யறப்பா, அண்ணா அன்னைக்கு நீ அன்பு நிமித்தம் செய்த. இருந்தா ஊழியம் செய்யணும், இல்லைன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு செஞ்ச. இன்னைக்கு நீ ஊழியத்துக்குன்னு வந்துட்ட, அதனால செய்யற. ஆண்டவர் சொல்ற அந்த ஆதியில செய்த கிரியை, ஆதியில செய்த கிரியை சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, நீ மனம் திரும்பாத பட்சத்தில், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை, உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். எதனிடத்திலிருந்து? குத்து விளக்கு இருக்குல்ல, 7 குத்து விளக்கு இருக்குல்ல, எபேசு சபைக்கென்று ஒரு விளக்கு தண்டு இருக்குல்ல. ஆண்டவர் சொல்ற நான் எடுத்துருவேன்ட்டார். 7ல் 1 எடுத்தா 6. பார்க்க எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது, பரவாயில்லைங்கிறார். குத்து விளக்கு சென்டர்ல ஒரு தண்டு இருக்கும். இந்த சைடு 3, இந்த சைடு 3, 7. பார்க்கறதுக்கு இதான் அழகா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு நீ மனம் திரும்ப. ஆண்டவர் நான் அப்படி என்ன ஆண்டவர் பாவம் பண்ண? இந்த எபேசு சபை வேற ஏதாவது தப்பு பண்றாங்களா? இல்ல. 6வது வசனத்தை பாருங்கள். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் இருக்கிற. நீ எல்லாம் கரெக்ட், எல்லா சைட்லயும் நீ சூப்பர்பா. ஆனா அந்த ஆதியில ஒரு கிரியை செஞ்ச பாரு, நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல. அப்போ உன்னுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அது இல்லை இன்னைக்கு. இன்னைக்கு நீ பிரயாசப்படுற, இன்னைக்கு நீ வருஷத்துக்கு ஒருக்கா பைபிள் முடிக்கிற, சூப்பர். ஜெபம் பண்ற, உபவாசிக்கிற, எல்லாம் சூப்பர். எனக்கு திருப்தி இல்லை. நீ ஆதியில இப்படி செய்யல. ஆதியில இதெல்லாம் என் மேல இருக்கிற அன்பு நிமித்தம் செஞ்ச. நீ எழும்பி ஜெபத்துல உட்கார்றது அன்பு நிமித்தம் செய்யற. இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு நான் ஜெபத்துல உட்காரணும், நீ கடமைக்காக செய்யற. அல்லது அது உனக்கு பழகிட்டு நீ ஆரம்பத்துல ஆகாரத்துக்கு முன்னாடி ஆண்டவரே எனக்கு இந்த ஆகாரத்தை தந்திரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு என்ன நினைச்சு நீ ஸ்தோத்திரம் பண்ண. இன்னைக்கு அது பழகிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சாப்பிடுற. கிரியை இருக்கு, ஆனா ஆதியில கொண்ட கிரியை இல்ல. அப்ப நான் உன்னை ரசிக்கிற மாதிரி இருந்த. இன்னைக்கு நீ செய்யணுமேனு செய்யற. ஆரம்பத்துல எல்லாம் சர்ச்சுக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது அவ்வளவு சந்தோஷமா வந்த. இன்னைக்கு நீ வரணுமேனு வர. ஆண்டவர் சொல்றார் நீ மனம் திரும்புங்கிறார். இல்லைன்னா நான் அந்த விளக்கு தண்டை எடுத்துருவேங்கிறார். நீ காலையில் இந்த வார்த்தை என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நல்ல கவனிங்க. அவர் கிருபை நாட்களில் 100ல் 1 காணாம போச்சுன்னா போனது போட்டுன்னு விடாம தேடி போய் கொண்டு வந்து சேர்க்கிறார். நியாய தீர்ப்பின் நாள்ல தூக்குறார். கிருபை நாட்கள்ல சேர்க்கிறார், நியாய தீர்ப்பு நாட்கள்ல தூக்குறார். என் ஆண்டவருக்கு சேர்க்கவும் தெரியும், நீக்கவும் தெரியும். அதுதான் சொல்றார் மனம் திரும்ப. மனம் திரும்ப. ஆதியில் செய்த கிரியை எனக்கு ஆரம்பத்தில் நான் செஞ்சதை எனக்கு இன்னைக்கு செய்ய முடியலனால நான் தோத்துட்டு இருக்கிறேன் அர்த்தம். ஆரம்பத்தில் நம்முடைய ஆரம்பத்தை அப்ப அன்னைக்கு முடிஞ்சதில்லை, அப்ப நமக்கு முடியும்ல. இன்னைக்கு ஏன் முடியாமாச்சு? எது நமக்கும் தேவனுக்கும் நடுவில் வந்தது? எது நம்மை பிரித்தது? இது சபைக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை. இன்னைக்கு நான் எப்படி உட்கார்ந்து இருக்கிறேன்? நம்மை நாமே நிதானித்தறிந்தா இன்னைக்கு எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்? அன்னைக்கெல்லாம் ஆராதனைனாலே முந்தின நாள் நம்ம ஆயத்தமாவோமே, காலையில எழும்பி ஜெபித்து ஆயத்தத்தோடு வருவோமே. அந்த கிரியை இன்னைக்கு இருக்குதா? நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் இதான் வார்னிங்.
இந்த வார்னிங் சாதாரண வார்னிங் கிடையாது, ஆப்ஷன் இல்லாத வார்னிங். சரி, அவன் எதையாவது பண்ணிட்டு போட்டோம், அப்படி விட்ட மாட்டார். கிரயம் கொடுத்தவருக்கு தான் அந்த வழி தெரியும். 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல அப்படியே பாதியாக்குறார். இதுதான் நமக்கு பயத்தை கொடுக்குது, நடுக்கத்தை கொடுக்குது. அப்படியே பாதியாக்குறார். 2 பேர் படுத்திருப்பாங்களா? 2 பேர் படுத்திருப்பாங்கன்னா கண்டிப்பா யாரா இருப்பாங்க? புருஷ மனைவியா தான் இருப்பாங்க. ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? என்ன அதன் அர்த்தம்? அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் உத்தரவாதி. அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் உத்தரவாதி. நான் பாஸ்டர் ஜாய்சனுடைய பையன் சொன்னாலாம் எனக்கு பரலோகம் போக முடியாது. நான் ஜெயிக்கணும். எங்க அப்பா ஜெயிச்சு போயிட்டாங்க, நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கணும். நான் ஒவ்வொருவரும் ஜெயிக்கணும். தோத்துட்டா இங்க நமக்கு எல்லாம் சூப்பர் ஃபேர்வெல் நடக்கும். லைஃப் முடியும் போது நல்ல ஃபேர்வெல்லா சூப்பரா எல்லாம் வச்சு முடிஞ்சு நல்ல கல்றையும் கட்டி சூப்பர். பட் அங்க போய் ஏன் கண்டிப்பா ஜெயிக்கணும்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியிலே தந்தருளினார். அவர் தோற்றுவிட்டு போகவில்லை, அவர் ஜெயித்து விட்டு பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். ரோமர் 8:29 தேவன் என்னையும் உங்களையும் அவருடைய குமாரனுடைய சாயலா இருக்கும்படிக்கு தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்படின்னா நம்ம லைஃப்ல ஜெயிச்சாதான் அங்க போக முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆதியிலே செய்த கிரியை. உங்க ஆரம்பத்தை பாருங்க, யாருடைய ஆரம்பத்தையும் அல்ல. நல்ல கவனமா கேளுங்க, நமக்கு நேரம் இல்லை. ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆதாம் ஏவாளுடைய அந்த ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்ததென்றால் அவரை சார்ந்திருந்தது. அதாவது எப்போ தூங்கணும், எப்போ எழும்பணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இவைகள் எல்லாம் டிசைட் பண்றது இவங்க லைஃப்ல யார் அப்படின்னா தேவனா இருந்தார். இது ஆதியாகமம் 2வது அதிகாரம். ஆனா 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர்களாகவே தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதை சாப்பிடணும், எதை உடுக்கணும், அவர்களாகவே தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசாயா 30:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி. இந்த பழம் சாப்பிடுற மேட்டர்ல ஏவாள் என்ன பண்ணிருக்கணும்? சாப்பிடறதுக்கு முன்னாடி ஆதாம்கிட்ட கேட்டிருக்கணும். ஆதாமும் ஏவாளை என்ன பண்ணிருக்கணும்? சரி, பறிச்சிட்டும் தெரியாம நம்ம எதுக்கு அவர்கிட்ட கேட்கலாம் கேட்டிருக்கணும். இல்ல, அவர்கிட்ட கேட்ட அவர் நோ சொல்லுவாரு. நான் விரும்புகிற வாழ்க்கைக்கு அவர் நோ சொல்றதுனால நான் எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும்? கிறிஸ்டியன் லைஃப் என்பது நாம் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் பைபிள் காண்பிக்கிற வாழ்க்கை. ஆதியாகமம் 2வது அதிகாரம் கர்த்தர் சொன்னார் அல்லவா, இதை புசி இதை புசிக்காதுன்னு. நம்ம கிட்ட இப்படி ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா கேள்வி வருமே. இப்போ நீங்க வெளியே கிளம்புறீங்க, உங்க வீட்டுக்காரங்க சொல்லாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு, நீங்க சொல்றீங்க வேண்டான்னு சொல்றீங்க. அவங்க அடுத்து என்ன கேட்பாங்க? ஏன் கேட்பாங்கள? ஏன் நான் வரக்கூடாது? ஏன் என்ற கேள்வி நம்ம ஒன்று ஸ்டாப் பண்ணும்போது கண்டிப்பா வரும். ஆனா ஆதாமுக்கு வரல. ஆதாமுக்கு வரல. ஏன் நான் புசிக்க கூடாது? அந்த இடத்துல நாம இருந்த கேட்டிருப்போம், ஆண்டவரே ஏன்னு ஒன்று சொல்லிட்டீங்கன்னா வரல. இதுதான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஏன் என்ற கேள்வி வரவில்லை. அப்படி இருந்தவன்
இதான் அவனுடைய ஆதி, அதான் ஆதியில் செய்த கிரியை. கேள்வி இல்ல, நோ கொஸ்டின். ஆனா இப்போ கேள்வி வருது, ஏன் நான் அவரை சார்ந்திருக்கணும்? ஏன் நான் எனக்கு பிடிச்சதை செய்யக்கூடாது? இந்த கேள்விதான் சுயமாய் தீர்மானம் எடுக்க வைக்கிறது. சுயமாய் நான் தீர்மானம் எடுக்கிறேன் என்றால் அங்கே நான் என்னை எனக்கு தேவன் ஆக்குகிறேன். அந்த இடத்துல நான் தேவனை மறுதலிக்கிறேன். இதுக்கு காரணம் என்ன? காரணம் இவர்கள் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள். இந்த கடைசி நாட்களிலே பிசாசானவன் இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். 2 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2:1-2 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள் என்றால் நல்ல தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். இந்த நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறதுனால தான் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருப்பார்கள். நல்ல ஆசாரியர்கள் இருந்தா, நல்ல நோட்டு இருக்குன்னா கள்ள நோட்டு இருக்கும். அதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. 100 ரூபாய்க்கு கள்ள நோட்டு அடிச்சாங்க, 500 ரூபாய்க்கு அடிச்சாங்க, 1000 ரூபாய்க்கு அடிச்சாங்க. ஆனா 150 ரூபாய்க்கு இதுவரை கள்ள நோட்டு அடிக்கல. ஏன் அடிக்கல? ஏன்னா ஒரிஜினல் இல்ல. ஒரு ஓனாய் ஆட்டு தோலை போத்துட்டு வருதுனாலே அங்க நிறைய ஆடு இருக்குன்னு அர்த்தம். ஆடே இல்லாத இடத்துல ஆட்டுத்தோல் போட்டுட்டு வந்தா ஈஸியா தெரிஞ்சிருமே, நிறைய ஆடு இருக்கு. எனவே தான் ஆட்டுத்தோல் போட்டு வந்தனால தெரியல. கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? ஆண்டவரை மறுதலித்து. ஆண்டவரை மறுதலித்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? உனக்கு நீயும் அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே? இல்லை இல்லை, எனக்கு அவரை யாரென்றே தெரியாது. இப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பேதுரு சொன்ன டயலாக், எந்த இடத்துல தேவன் அல்லாமல் நான் ஆலோசனை பண்ணுகிறோனோ, தேவன் அல்ல, நான் என் பாவத்தை மறைத்தால் அது பெரிய குற்றம். ஆனால் என் தேவன் என் பாவத்தை மூடினால் அது எனக்கு விடுதலை. நான் என் பாவத்தை மூடக்கூடாது, முடியாது. அது நான் மறைக்கிறேன் என்று அர்த்தம். தேவன் என் பாவத்தை மூடுறார்னா அது இல்லாமல் ஆக்குறார்னு அர்த்தம். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் தம்முடைய வஸ்திரத்தினால் மூடின போது அவர்கள் நிர்வாணிகள் என்றே அவர்களுக்கு தெரியல. ஆனால் அவர்களாக தங்களை மறைக்கிறார்கள். அதான் மறைச்சாச்சு இல்ல, அப்புறம் ஆண்டவருக்கு முன்னாடி வர வேண்டியதான முடியல. என்னை எல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை எல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிற, இன்னைக்கு எப்படியும் வாழலாம் என்கிற ஒரு நிலையை நோக்கி பிசாசானவன் அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கலாம். வேதம் எப்படியும் வாழலாம் என்று சபைக்கு ஒரு நாளும் சொல்லவில்லை. மாறாக, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆத்துமா வாழ்வது போல. அப்படின்னா நம்ம முதல்ல எதுல போக்கஸ் பண்ணணும்னா ஆத்துமா வாழுதான்னு பார்க்கணும். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். மீட்டுக்கொண்ட ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்க பாடுறோமா? ஆத்துமா வாழுதா? ஆத்துமா வாழ்வது போல நீ வாழு. ஆத்துமா எதுல வாழும்? ஏசாயா 55வது அதிகாரம் 1-2 வசனங்களே, ஆமா 2-3 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பம் இல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். நலமானதை எல்லாத்தையும் சாப்பிடுன்னு பைபிள் சொல்லல. எனக்கு செவி கொடு, செவி கொடுத்து நலமானதை சாப்பிடு. தேவனுக்கு செவி கொடுக்கிறவனுக்குள்ளே நலமானது உள்ளே போகும். அடுத்த வார்த்தை, அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமா எப்படிங்க பிழைக்கும்? எப்படிங்க வாழும்? வசனத்தால.
சங்கீதம் 138:3 தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆத்மாவுக்கு பலன், ஆத்மாவுக்கு உயிர் வசனம், ஆத்மாவுக்கு பலன் வசனம், ஆத்மாவுக்கு மகிழ்ச்சி வசனம். ஹல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆத்துமாவை வாழ வைக்கிறோமா நம்ம? பிரியமானவனை, உன் ஆத்துமா வாழ்வது போல அந்த வசனத்துல நமக்கு கொடுக்கப்படுகிற வார்னிங், உன் ஆத்துமா வாழுதா? ஒரு நாளைக்கு 3 வேளை செட் பண்ணி நம்ம சாப்பிடுறோமே, ஏன்? தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ஃபாஸ்டிங் நாட்கள்ல சிலர் சாப்பிடாம இருக்கிறீங்க. சாப்பிடாம இருந்தாலும் ஏதாவது லிக்விடாவது குடிக்கிறோம்ல, டீயாவது குடிக்கிறோம்ல, தண்ணியாவது குடிக்கிறோம்ல. பெங்களூர்ல ஒருத்தர், அவருடைய ஃபாஸ்டிங்கை பத்தி ஒருத்தங்க சொல்ல கேட்டேன். அவங்க வீட்டில் ஒரு நாள் பிரியாணி செஞ்சாங்களா ஃபாஸ்டிங் டைம்ல. இவருக்கு தீர்மானம், சாயங்காலம் வர சாப்பிடக்கூடாது. அப்போ கேட்டாங்க, அப்போ நீங்க எப்படி சமாளிச்சீங்க? நான் சாலிட் ஃபுட்டு தானே எடுக்க மாட்டேன், லிக்விட் ஃபுட்டு எடுப்பேன். அதனால பிரியாணியில் மிக்சியில் போட்டு அடிச்சு அதை தண்ணியாக்கி குடிச்சிட்டேன். சில பார்க்குறாங்க, இது நல்ல ஐடியாவா இருக்கு, நாளையிலேருந்து நம்ம இத ஏன் 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 தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் இல்லை. ஆத்துமா எங்க? கிரய கொடுத்து வாங்கினார்ல, சரீரம் கிழிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தப்பட்டு அரை நிர்வாணமாய் அத்தனை கண்களுக்கு முன்பதாக 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி கிரயம் கொடுத்து வாங்கின ஆத்துமா உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்து ஆத்துமாவை சாகடிக்கிறோமா? வார்த்தையை வாங்கி ஆத்துமாவை வாழ வைக்கிறோமா? ஹல்லேலூயா. நாதன் கணக்கு கேட்டால், தாளந்து கொடுத்தவன்டைய கணக்கு கேட்டு இல்லாம ஆக்குறார்னா தன்னையே கொடுத்தவன். காலம் ஏறே செல்லும் முன்னே പ്രാണനാഥൻ വന്നിടുമേ. ചോര തന്നു വീണ്ടെടുത്തോൻ കണക്കന്നു ചോദിക്കുമേ. കാലമേറെ ചെല്ലും മുന്നേ പ്രാണനാഥൻ വന്നിടുമേ. ചോര തന്നു വീണ്ടെടുത്തോൻ കണക്കന്നു ചോദിക്കുമേ. ദയവു ചെയ്ത് തമ്പുരാനെ ദുഃഖിപ്പിക്കല്ലേ. விஸ்வஸ்தராய தாசராய் அன்னைக்கு வருவார். அன்னைக்கு வருவார். ஆண்டவர் வரும்போது எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்காதான். ஒரு கூட்டத்தார் ஓடி ஒளிவாங்களாம், எங்கேயாவது ஒளிறதுக்கு இடம் இருக்கான்னு தேடி ஒளிவாங்களாம். இன்னொரு கூட்டத்தார் மார்பில் அடித்து புலம்புவார்கள், ஐயோ இழந்துட்டோமே இழந்துட்டோமே. அதனாலதான் ஏசாவை போல இருந்திராதே என்று வேதம் காண்பிக்கிறது. பிற்பாடு கண்ணீர் விட்டு கதறியோ. இன்னைக்கு நான் செய்யற கிரியை, இன்னைக்கு கர்த்தர் இதே கேள்வியை என்னை பார்த்து கேட்கிறார், உங்களை பார்த்து கேட்கிறார். என்ன பார்த்து எப்படி கேட்பார்? இன்னைக்கு நீ ஊழியம் செய்யறியே, நீ ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரி தான் செய்யறியா, அன்பினால செய்யறியா, வர வழி இல்லாம செய்யறியான்னு கேட்பார். ஆதியில் செய்த கிரியை இல்லை என்றாலே நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். நீ எந்த நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து எழும்பு. நான் விளக்கு தண்டை எடுத்துட்டேனா? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆண்டவர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் எடுத்து அது நல்லா இருக்காது ஆண்டவரே. நீ 2 கண்ணோடு நரகத்துக்கு போறதை விட ஒரு கண்ணோடு பரலோகத்துக்கு வாங்குறார். இங்க எது நல்லது கெட்டது, எது அழகா இருக்கு அழகு, நீ எங்க போற, எதை நோக்கி பயணிக்கிற? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆத்துமா வாழ்வது போல என் ஆத்துமா வாழுதா? தாவீது தான் கலங்கிறதை விட தன் ஆத்துமா கலங்க கூடாது என்று நினைத்தவன். என்னை மீட்டு கொண்ட ஆத்துமா பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்தார். அதனால் ஆத்துமா நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கலங்குற? பாடுறாரு ஆண்டவர். துதிச்சு பாடினா இந்த ஆத்துமாவுக்கு ஹாப்பி ஆயிரும். பாடுறாரு. அதனாலதான் அழுகையிலும் பாடுறான் தாவீது. கண்ணீர்ல பாடினான். துன்பத்தின் நடுவில் நடக்கும் போது பாடுகிறான். என் ஆத்துமா வாழ்ந்தாதான் நான் வாழ முடியும். ஆத்துமா வாழ்ந்தாதான் நான் வாழ முடியும். ஆத்துமா வாழ்வது போல நம்ம ஆத்துமாவுக்கு என்னங்க தீனி போடுறோம்?
வேற எது போட்டாலும் அதுக்கு நிறையாது. ஒண்ணு அவர்கிட்ட வருகிற வார்த்தை, ரெண்டு அவர் துதிக்கிற துதி. ஹalleluya. அதனால தாவீது பாடுறார். பாட பாட ஆத்துமாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இப்போ என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. எதுக்கு? ஏதாவது வார்த்தை, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து எனக்கு பலனை அவங்க வேர்டு தான். தண்ணீரண்டை நாட்டப்பட்ட விருட்சம் போல, ஆமே, இந்த வசனத்தோடு ஒட்டி கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் பிரியமானவன். அவன் ஆத்துமா வாழும். அவன் ஆத்துமா வாழ்வது போல அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பான். அந்த வசனத்தை கூட நீங்கள் பாருங்கள். யோவான் இந்த வாழ்த்துதலை சொல்லும் போது 1-2 வசனங்களை வாசியுங்கள். 3 யோவான் 1-2 வசனங்கள். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிறேன், பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி. ஏன் காயுவுக்கு இப்படி சொல்றார், இந்த விஷ் பண்றார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. சகோதரர் வந்து சத்தியத்தில் நடந்து கொள்ள. நீ எதுல நடக்கிற? உன் கண் கண்டபடி அல்ல, உன் கால் போனபடி அல்ல, நீ சத்தியத்துல நடக்கிற. அதன் அர்த்தம் என்ன? உனக்குள்ள இருக்கிற ஆத்மா கொழுமையா இருக்குப்பா, செழித்து இருக்குப்பா, வாழ்ந்து இருக்குப்பா. அப்படி உன் லைஃப்ல எல்லா பகுதியிலும் நீ வாழ்ந்திருக்கும்படி. ஆமென். ஹalleluya. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். சகோதரர் வந்து ஏன் காயுவுக்கு இப்படி ஒரு வாழ்த்து? காமனா வாழ்த்தாம காயுவுக்கு வாழ்த்துகிறார். நம்ம எல்லாம் இது காமன் வாழ்த்து நினைச்சிட்டு இருக்கிறோம். இது காயுவுக்கு வாழ்த்து. ஏன்னா அவன் எங்க நடக்கிறான்? சத்தியத்தில் நடக்கிறான். சண்டை போட்டு நடக்கல. சத்தியத்தில் நடக்கிறவனுக்கு தான் இந்த வாழ்த்து. ஏன்னா மற்றவர்களுக்குள்ள ஆத்மா கண்டிஷன் எப்படின்னே தெரியல. சத்தியத்தில் நடக்கிறவனுடைய ஆத்மா எப்படி இருக்கும் தெரியுமா? செழிப்பா இருக்கும், செழிப்பா இருக்கும், கொழுமையா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எப்ப அவர் வந்தாலும் போறதுக்கு ரெடியா இருக்கும். அதான் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. எனக்கு ஆசை, உன் ஆத்மா எல்லாம் பெஸ்ட்பா, சூப்பரா இருக்குப்பா, திருப்தியா இருக்குப்பா. அப்படி உன் லைஃப்ல நீ எல்லா நிலையிலும் இருக்கணும்பா அப்படின்னு பிளஸ் பண்றார். சொல்லிட்டு 4வது வசனத்துல சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு. ஹல்லேலூயா. ஒரு சபை மூப்பர், அவர் அப்படிதானே, மூப்பனாகிய நான் தானே சொல்றார். ஒரு மூப்பருக்கு இப்படி வாஞ்ச இருக்குன்னா, பெற்றோரே நம்ம பிள்ளைங்க நல்ல நிலையில வரணும், அதெல்லாம் சந்தோஷம். அதை விட மேலா என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும். ஏன்னா சத்தியத்துல பிள்ளை நடந்தா வாழ்ந்துருவான், பரலோகம் அவனை வாழ்த்தும். ஏன்னா அவன் ஆத்துமா எப்படி இருக்கும் தெரியுமா? செழிப்பா இருக்கும், கொழுமையா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:30, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். நீதிமொழிகள் 16:17, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் ஆத்துமாவை காக்கிறான். அதனால சபையே, கர்த்தருடைய சத்தம் இந்த ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, தோட்டத்தை கர்த்தர் அழிக்கவில்லை, ஆதாமை கர்த்தர் விளக்கினார். விளக்கு தண்டு நீக்கப்பட்டது. ஆண்டவரை நம்ம கிருபாசனத்திலிருந்து மட்டும்தான் பார்க்கிறோம். அவர் நியாயாசனத்தில் உட்கார்ந்தா அவன் கிரியைகளுக்கு தக்கதை நான் கொடுக்கும்படி. இப்ப நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க அல்ல, அவருடைய கிருபைக்கு தக்க கிடைச்சிட்டு இருக்கு. இங்க வந்து நம்ம இருக்கிறது நமக்கு வசதி இருந்ததுனாலயோ நமக்கு வழி தெரிந்ததுனாலயோ அல்ல, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. நாளைக்கு அவர் வருவார்,
ஆண்டவருடைய வருகையை பத்தி சொல்லுகிற ஒரு இடத்துல கூட கிருபைங்கிற வார்த்தையை பார்க்க முடியாது, இரக்கம் என்கிற வார்த்தையை பார்க்க முடியாது, அன்பு, தயவு, நீடிய சாந்தம், பொறுமை, இது எதையுமே பார்க்க முடியாது. அந்த கண்ணை கூட நம்ம ஃபேஸ் பண்ணிட மாட்டோம். எனவேதான் கர்த்தர் சபையை நேசித்து சொல்லுகிறார், அவருடைய ஆசையே நமக்குள்ளே உலாவ விரும்புகிறார். ஆனா இந்த ஆதாமே அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்து, அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்து, தேவனை விட்டு விலக்குகிற சத்தங்கள் அனைத்தும் அந்நிய சத்தமே. அது நமக்குள் எழும்புகிற சத்தமானாலும் சரி, எந்த சத்தமானாலும் சரி, சத்தியத்தை விட்டு விலக பண்ணுகிற சத்தங்கள் அனைத்தும் அந்நிய சத்தமே. கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவில், கிறிஸ்துவால் ஃபுல்லா அந்த சத்தியத்துல நடக்கிறவனுக்கு கம்ப்ளீட்டா அவன் கிறிஸ்துக்குள்ள வர்றான். அவன் வாழ்க்கையில தோற்க முடியாது. ஏன்னா இயேசுவுக்கு தோற்க தெரியாது. என் ஆண்டவர் சும்மா வந்தாலே ஜெயிச்சுட்டு தான் போவார். வெறுமையாக்கி வந்தப்பவே ஜெயிச்சுட்டு போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் அந்நிய சத்தம் என்ன வசனத்தை விட்டு விளக்குதா, என் போக்கஸை உன்னதத்தை விட்டு உலகத்துக்கு நேராய் திருப்புகிற சத்தங்கள் அனைத்தும் அந்நிய சத்தமே. தேவனை மறுதலிக்க பண்ணுகிற சத்தங்கள் அனைத்தும் அந்நிய சத்தமே. எப்படி வாழலாம், நீ ஒரு விசை ரட்சிக்கப்பட்டு விட்ட, இனி எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு பரலோகம் என்று சொல்லுகிற சத்தங்கள் அனைத்தும் அந்நிய சத்தமே. காரணம், ஆண்டவர் தெளிவாய் வேதத்தில் எழுதியிருக்கிறார். 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இதை என்ன சொல்லிட்டு சொல்றார் தெரியுமா? தேவ பக்தி. யார் தேவ பக்தி உள்ளவர்கள்? அதற்கு மேல படிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் நான் சொல்லுகிறேன். சோதோம் கோமரா பட்டணத்தில் யார் இருக்கிறா? லோத் இருக்கிறான். அந்த பட்டணத்தார் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. லோத்து என்ன பண்ணி இருக்கலாம்? பாவம் பண்ணலாம். ஆனா லோத்து பாவம் பண்ணாம அவர்கள் செய்த அக்கிரமங்கள் நிமித்தம் அவன் வருத்தப்பட்டு, அப்படிதான் இருக்கு, அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்க. ஏன்னா சுத்தி இருக்கிற மக்கள் அவ்வளவு என்ன பண்றாங்க? பாவம் பண்றாங்க. அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில், இதான் தேவ பக்தி உள்ளவன். அவனும் அந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து செய்யறவன் அல்ல. அவங்க பண்ணாங்க, நான் பண்ணேன். இது தேவ பக்தி உள்ளவன் அல்ல, இது அக்கிரமக்காரன். புதிய ஏற்பாட்டில் இயேசுவோடு இருந்த பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதி வைக்கிறார். அப்படி வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க சொல்லிவிட்டு இப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் ரட்சிப்பார்னு சொல்லல. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஜட்ஜ்மென்ட் டேக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிட்டாருன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டார். இன்னைக்கு நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் என்ன பனிஷ் பண்றாருன்னா நான் சேஃப் சோன்ல இருக்கிறேன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன தப்பு, அப்படி தாவீது பாருங்க, ஒரு சவுலுடைய வஸ்திரத்தை லைட்டா கிழிச்சிட்டாரு, நெஞ்சு கடந்து பட்ட 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 படன்னு அடிக்குது. கரெக்ட் சோன்ல இருக்கிறான். நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் ஒன்னும், நான் வருவேன், நான் என் பாட்டுக்கு போவேன், நான் இங்கேயும் ரசத்தை பந்தியில குடிப்பேன், வெளியே போய் திராட்சை ரசம் குடிப்பேன், நான் என்ன பண்ணாலும் அது ஒன்றும் இல்லை, அது கம்யூனியன் டைம். நான் இங்கே வருவேன், அப்படியே பந்தியில் எடுப்பேன், சோத்திரம் பண்ணி ரசத்தை கூட வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து, அதான் ஒன்றும் அது இதெல்லாம் அப்படி விட்டுருவார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருப்பார்.
இன்னைக்கு ஒரு சின்ன தவறு, ஏன்னா மாம்சம் பலவீனம் உள்ளதல்லவா, நாம் தவறும் போது நம்முடைய இருதயம் துடிக்குதா, அந்த பாவ உணர்வு வருதா? இவன் பாருங்க, நாள்தோறும் வாதிக்கப்பட்டானா. இன்னொருத்தங்க செய்யறதுக்கே அவனுக்கு பாதிப்பு இருக்கு. இத்தனைக்கும் லோத்து செய்யல, அவன் கண்டு கேட்டு சுத்தி, அதான் எங்க பார்த்தாலும் பாவம், அவனுடைய வாதிக்கப்பட்டு. இவன் தேவ பக்தி உள்ளவன். என்ன சுத்தி இப்படி பாவம் நடக்குது, எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன், அவங்களும் பண்றாங்க நானும் பண்றேன், அவங்களும் சினிமா பார்க்கறாங்க நானும் பார்க்கிறேன், அவங்களும் அங்க போறாங்க நானும் போறேன். இது அல்ல தேவ பக்தி. அந்த நியாய தீர்ப்பு நாள் வந்தபோது எப்படி லோத்து மீட்கப்பட்டானோ, அப்படியே தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். என்ன அவர் சொல்றார்? எஸ் லார்ட். ஒரு மலையாள பாடல் உண்டு, அதுல ஒரு சரணம் இப்படி இருக்கிறது, ஆமென், தேங்க்யூ ஜீசஸ். എന്റെ കഷ്ടങ്ങൾ ദൈവം തരുന്നതാ, എന്റെ പ്രാണനെ ഞാൻ ധാന്യമാക്കുന്നു. എന്നെ തകർത്തിടാൻ താതനിഷ്ടമെങ്കിൽ, എന്നെ തകർത്തിടാൻ താതനിഷ്ടമെങ്കിൽ, തൻഹിതം എന്നിൽ സമ്പൂർണ്ണമാകട്ടെ. എൻ ദൈവമേ, നിന്നിഷ്ടം ചെയ്യുവാൻ വന്നിടണമേ. ഞാൻ ഇന്ന് பிரியமானவர்களே, ஈசாக்கை மோரியா மலைக்கு கொண்டு வருவதற்கு முன்னதாக இஸ்மவேலை அனுப்பி விடுகிறார். இது சாராள் செய்ததல்ல, இது வேதம் சொல்லுகிறது என்று கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இது சாராளுடைய பிளான் அல்ல, இது காட்ஸ் பிளான். நானும் நீங்களும் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது அதுக்குள்ள இருக்கிற ஈசாக்கா இருக்கணுமே தவிர அதுக்கு வெளியே அனுப்பிவிடப்படுகிற இஸ்மவேலா இருக்கக்கூடாது. ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும் போது தேவையில்லாதவங்களை அனுப்பி விடுறார். ஆகார் இஸ்மவேலை அனுப்பிவிடுன்னு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு துக்கமாயிட்டு, அவங்க இவ்வளவு நாள் கூட இருந்தாங்கல்ல. ஒன்னு ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, சாராள் சொல்றத கேளுங்கிறார். கலாத்தியர் 4வது அதிகாரம் கடைசி வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு 30 அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன். அதை குறித்து சாராள் என்ன சொல்லுகிறான் என்றல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் மகனையும், இங்கே ஆகார் என்றும் இல்லை, இஸ்மவேல் என்றும் இல்லை, ஒரே வார்த்தை தான். என்ன வார்த்தை? அடிமையானவன். நீ அடிமைப்பட்டுறக்கூடாது, பாவத்துக்கு அடிமையாயிடக்கூடாது. அடிமையான. இப்போ அடுத்து ஒரு பெரிய திட்டம் இங்க நடக்கிறது. இங்கே உடன்படிக்கை, இங்கே வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கைமாறப்படுகிறது. அதனால இந்த அடிமையானவன் என்ன செய்? அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று எது சொல்லுது? வேதம் சொல்லுகிறது. 21வது அதிகாரத்தில் இஸ்மவேலை புறம்பே தள்ளிவிட்டு 22வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின அந்த மோரியா மலைக்கு ஈசாக்கை கொண்டு வர வைக்கிறார். நேசகுமாரன் ஏகசுதன் ஈசாக்கை கொண்டு வா. நல்ல கவனிங்க, இஸ்மவேல் ஆபிரகாமுடைய மகன் என்று அறியப்பட்டான், ஆனால் ஆண்டவருடைய மகன் என்று அறியப்படவில்லை. நம்ம எல்லாம் சர்ச்சில் மெம்பர் ஆயிரும், பரலோகத்தில் மெம்பர் ஆகணும். இந்த சர்ச் பிலீவர் என்று அறியப்படுவது ரொம்ப ஈஸி. ஒரு வருஷம் சர்ச்சில் வந்தாலே போதும். ஆனா அவருடையவன் என்று அறியப்படணும், அதுதான் விஷயம். அவருடைய அறியப்படணும்னா நான் புறம்பாக்கப்படக்கூடாது, நம் என்ன புறம்பே தள்ளக்கூடாது. அங்க புறம்பே தள்ளுங்கிறார். இப்ப ஈசாக்க கொண்டு வாங்குறார். நல்ல கவனமா கேளுங்க. 20 வயசுக்கு மேல இருக்கு ஈசாக்கு. மோரியா மலைக்கு கொண்டு வந்தாச்சு. போற வழியில கேட்கிறார், அப்பா என்ன ஆட்டுக்குட்டியை காணல, அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, சரி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஈசாக்கு அந்த நம்பிக்கையில வரோம். மேல போனதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாம் பலிபீடமே உண்டு பண்றார். பலிபீடமே அப்போதான் கட்டுறார். அப்போ ஈசாக்கு எதை பார்த்துட்டு எதை தேடிட்டு இருப்பார் தெரியுமா? என்ன அந்த ஆட்டுக்குட்டி என்ன காணுமே,
தேடிட்டு இருக்கிறார். பலிபீடத்தை உண்டு பண்ணி விறக அடுக்கி வச்சு அப்பொழுதும் தேடுகிறார். அதன் பிறகு கண்டிப்பாக ஆபிரகாம் ஈசாக்கை வலுக்கட்டாயமா கட்டவே முடியாது. ஒரு வாலிபன். இன்னும் பாருங்க, 4 சுவருக்குள்ள இது நடக்கல, ஓப்பன் பிளேஸ்ல நடக்குது, அதுவும் மலை மேல. ஈசாக்கு தப்புவதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஈசாக்கு மட்டும் மனசுல நோ அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தா அங்கிருந்து உருண்டாலே போது கீழே வந்துடலாம். ஏன்னா மலைக்கு மேல தப்புவதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. எத்தனை வழிகள் இருக்கிறது! இல்லைன்னா அவங்க அப்பாவை கூட தள்ளி விட்டு இருக்கலாம். 100 வழிகள் அவனுக்கு முன்னாடி இருக்கிறது. ஃப்ரெண்ட்ல போலாம், எங்க வேணாலும் போலாம். ஆண்டவர் 4 பக்கம் சுவருக்குள்ளே வைத்து நம்மை கீழ்ப்படிய சொல்லுகிறவர் அல்ல. நம்ம மேல இருக்கிற கட்டை அவிழ்த்து விட்டு என் பின்னே வா என்கிறவர். இந்த இடத்துல ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்கல. ஹல்லேலூயா. என்னை தகர்த்தீடா தாதனிஷ்டமெங்கில், என்னை தகர்த்தீடா தாதனிஷ்டம் என்னில். இதான் ஆதியில செய்த கிரியை. அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல சபையில வந்து என் பக்கத்துல யார் இருக்கு இதெல்லாமா பார்த்துட்டு இருந்தோம். நம்ம மனசுல எப்படி இருந்து தெரியுமா? ஆண்டவரே, இங்க நான் இங்க இருக்க தகுதி இல்லாதவன், இப்படிதானங்க சொல்லிட்டு இருந்தோம். இப்ப எங்க போச்சு அந்த கிரியை? ஆமென். இப்ப எங்க போச்சு அந்த கிரியை? ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு. இதான் கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது. இண்டிபெண்டன்ட் லைஃப் இல்ல, டிபெண்டன்ட் லைஃப். சார்ந்து வாழ்றோம். வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? அவளை பத்தி தான் பேச்சு. வனாந்திரத்தில் 1000 பேர் இருக்கலாம், 1,00,000 பேர் இருக்கலாம், அவர்களை பத்தி பேச்சு கிடையாது. தன் நேசர் மேல் அவரே சார்ந்து இருக்கிறாள். இவ யாரு? அவரே சார்ந்து இருக்கிறாள். இவ யாரு? அவளை குறித்து தான் பேச்சு. தேவ சித்தம் நிறைவேற சாத்தான் வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை காட்டுறது வரைக்கும் இவங்க 2 பேரும் அதை பார்க்கவே இல்லை. அப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இதான் நீ ஆதியில் செய்த கிரியை. ஏன்னா அவ்வளோ நம்புனியப்ப, அன்பு சகலத்தையும் நம்பும். ஏன்னா அவ்வளோ நேசித்த ஒரு குழந்தை கண் திறந்து தன் தாயை தன் தகப்பனை பார்ப்பது போல ஆதி மனித நாசியிலே சுவாசத்தை ஊதின போது அவன் கண் திறந்து அவரை பார்க்கிறான். இந்த பூமியிலே அவன் கண்ட முதல் நபர் அவர்தான். அப்படியே பார்த்துட்டு அப்படி வாடா எலும்பு. 6வது நாள்ல மனிதனை படைத்துட்டு ஓய்வு நாள் டிக்ளேர் பண்றார். எதுக்கு தெரியுமா? ஆதாம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. அதுதான் ஓய்வு நாள். அன்னைக்கு அவர் ஆதாம் நீ அந்த பக்கம் படுத்து தூங்க, நான் இந்த பக்கம் படுத்து தூங்க இல்ல. அன்னைக்கு அவர் ஒரு வேலை செய்யல. ஆதாம கூட்டிட்டு தோட்டத்துக்குள்ளே உலாவி, இதை சாப்பிடு ஆதாமே, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை தொடாதுன்னா ஓகே, இந்த தண்ணியை குடிச்சுக்கோ. காலையில அவனை எழுப்புறது கர்த்தர். அதுக்கப்புறம் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரைய வர பண்ணி ஆதாம் வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னானா? ஆண்டவர் எல்லாம் ஜோடி ஜோடியா போகுது இல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் அவரை சார்ந்து இருக்கிறேன். எனக்காக அவர் கவலைப்படுவார். என்ன தூங்க வச்சுட்டு அவர் தூங்காம வேலை பார்ப்பார். அப்படித்தானே நடந்தது. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவர் வேலை பார்க்கிறார். அதன் பிறகு ஆதாமுக்கு முன்பாக இப்படிதான், இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் மனிதன், இந்த ஆதி மனிதன் நஷ்டப்படுத்தின அவருடைய கிங்டம். இன்னைக்கு நமக்கு அவர் கிருபையாய் ஹோலி ஸ்பிரிட் மூலமாய் அருளுகிறார். அதான் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் glory, சந்தோஷம். அவருடைய ஆளுகைக்கு கீழே நம்ம இருந்தா நம்முடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை
எடுக்கப்படும். அந்த வார்த்தை தான் தோல்வி. அது எடுக்கப்படும். கர்த்தருடைய ஆளுகை கீழே இருக்கிறவனுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே தோல்வி என்கிற வார்த்தை இருக்காது. ஹல்லேலூயா. தோல்வி கிடையாது. ஆதியில் செய்த கிரியை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆரம்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் இந்த மன்னாவை எப்படி புசிச்சாங்க தெரியுமா? எப்படி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சு. ஆனா போக 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 இப்பொழுதும் மன்னா எடுத்து சாப்பிடுறாங்க. இப்ப எடுத்து சாப்பிடுறது எதுக்கு தெரியுமா? வேற வழி இல்லாம. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கு. வேற வழி இல்லாம சாப்பிடுறாங்க. ஆனா ஆரம்பத்தில் 6 நாள் மன்னாவை எடுத்துக்கோ, ஒரு படி கிடைக்கும். 6வது நாள் மட்டும் நீ எடுக்கும் போது 2 படி கிடைக்கும். ஏன்னா 7வது நாள் இந்த நாள் ஓய்வு நாள். அன்னைக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆனாலும் போனாங்களா? அவ்வளோ விருப்பம் மன்னா மேல. இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இல்லைனாலும் டைரி தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ விருப்பம் மன்னா மேல, அவ்வளோ விருப்பம். இப்ப போக 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 மன்னாவா? மோசே கிட்ட சொல்றாங்க, இந்த மன்னாவை தவிர என்ன ஆகும்? 11 எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இங்க போன என்ன ஒரே செய்தி தான். இதை தவிர ஆரம்பத்தில் அப்படி இல்லை. அதை எடுத்து, அதை இடித்து, அதை அரைத்து, அதை அப்பங்களா சுட்டு, வசனம் கேட்டதோ அதை எழுதி வச்சு வீட்டில் போய் மெடிடேட் பண்ணி நமக்கு தேவன் தருகிற பாயிண்ட் எல்லாம் கீழே எழுதி வச்சு, அது தேனிட்ட பணியாரம் போல. ஆண்டவர் சொல், நீ அந்த ஆதியில செய்த கிரியை நீ செய்யலனா. இப்ப பைபிள் படிக்கலையா? படிக்கிறோம். ஆனா எப்படி படிக்கிறோம்? படிக்கணுமே. அதாவது என் தகப்பனார் இடத்துல நான் கண்டு கற்றுக்கொண்ட சில காரியங்கள் உண்டு. அதுல ஒன்று, என்னுடைய விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவருடைய மரணம் வரைக்கும் பைபிளை எடுக்கும் போது அந்த முகத்தில் இருக்கிற சந்தோஷம் குறையல. கிஸ் பண்ணி எடுப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஆண்டவர் அவங்கள விட நேசிக்கணும், அவங்கள விட. ஏன்னா நம்ம பார்க்கறது நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள தானே. அவங்கள விட உங்களை லவ் பண்ணணும் ஆண்டவரே, அவங்கள விட. ஆரம்பத்துல எல்லாம் எங்க போனாலும் பைபிளும் கையுமா தான், பைபிளும் கையுமா தான். இப்போ பைபிள் எங்க இருக்கு? போச்சு. இந்த மன்னாவை எப்ப வெறுத்தாங்களோ அங்கதான் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து வேலையை காட்டிட்டு. இன்னைக்கு பைபிள்ல வந்து வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், வேதத்தை நேசிக்காதவர்களுக்கு அந்த சமாதானம் எல்லாம் இருக்காது. எங்களுக்கு சமாதானமே இல்லை, ஜெபம் பண்ணுங்க. நாங்க எங்க வேலை என்ன? ஜெபம் பண்ணுவோம். பைபிளை நேசிக்கிறோமா? பைபிளை நேசிக்கிறோமா? இல்லை. சிலர் உண்டு, பைபிள் படிக்க மாட்டாங்க. காலையில் எழும்பி அப்புறம் நைட்டு வந்து கடைசியில் வரும்போது பைபிள் ஒரு முத்தம் போட்டு விக்கிரகம் ஆக்கிடுறாங்க சிலர். இதை விக்கிரகம் ஆக்காதீங்க, இதை சிநேகிதன் ஆக்குங்க. ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாத்துக்குமே நேரம் இருக்கு. பைபிள் வாசிக்க டைம் இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம்? எத்தனை வசனங்களை மெடிடேட் பண்றோம்? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல எல்லாம் பைபிள் படிக்கும் போதே ஆரம்ப நாட்களில் மனப்பாடம் பண்ணின வசனங்கள் எத்தனை? அதை வச்சுதான் இன்னைக்கும் ஓட்டிட்டு இருக்கிறோம். ஏதாவது வசனம் உங்களுக்கு காணாம சொல்லுங்கன்னா, சங்கீதம் 23 தள்ளி ஏதாவது சொல்ல தெரியுமா? தெரியும். சங்கீதம் 91 அது கொரோனால படிச்சது எல்லாரும். கரெக்டா தெரியும். அது பைபிள் 91 பார்த்தா தெரியும் எத்தனை மசாலா அதில் இருக்குன்னு தெரியும். ஏன்னா அந்த கொரோனா இல்லைன்னா வந்து கடிச்சிரும். அதனால சங்கீதம் என்னங்க ஆரம்பத்தில் அது எப்படி இருந்துச்சுன்னா தேனிட்ட பணியாரம் போச்சு. அதனால வனாந்தரத்தில், அதாவது
என் ஆண்டவருக்கு சேர்க்கவும் தெரியும், நீக்கவும் தெரியும். நடுக்கத்தோடு இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒண்ணு செய்யறோமே, இதை ஒரு காலத்துல நல்லா செஞ்சோம். என் ஆண்டவர் சிலுவையில எல்லா ஹெல்த்துமே டவுன் ஆனதுக்கு அப்புறம் முடிஞ்சதுன்னு தான் சொன்னாரே தவிர முடியலன்னு சொல்லல. ஏன்னா பிதா எனக்கு தந்த டியூட்டி இது. இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிச்சிட்டேன். அது சொல்றதுக்காக 6 மணிக்கு தொங்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட தான் ஜீவனே இருக்கு, அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அவர் நினைச்சா சிலுவையில் அடிச்சதும் அவர் ஆவியை கொடுத்துருக்கலாம். அந்த வலி தாங்க 6 மணிக்கு ஒரு வலி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் அப்பவே பிதாவே உங்களுடைய கையில் கொடுக்கிறேன்னு சொன்னா, பிதா கையில் கொடுக்கலைன்னாலும் அவர் ஜீவனை விட்டா திருப்பியும் நானே உயிர்த்தெழுதலும். அப்ப அவர் தான் உயிர்த்தெழுதல், அவர் தான் ஜீவன். அவர் பிதா கையில் கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அவர் பிதா கையில கொடுத்தது எதுக்கு? பிதா கையில் எதுக்கு கொடுத்தார்? பிதா கையில் அவர் எதுக்கு கொடுத்தார்? அவர் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவன். பிதா கையில் எதுக்கு கொடுத்தார்? அவர் யாருக்காக அடிக்கப்பட்டார்? எனக்காக. ஒரு ஆட்டுக்குட்டி ஒருவனுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டுன்னு வைங்களேன், அந்த ரத்தத்தை எடுத்துட்டு ஆரோன் உள்ள போவான். கர்த்தர் அதை அங்கீகரிக்கணும். கர்த்தர் அங்கீகரிக்கிறார்னா அவனுக்கு அவனுடைய பாவம் என்ன செய்யப்பட்டு விட்டது? நிவிர்த்தி செய்யப்பட்டது என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா. அப்போ அவரே அவர் ஜீவனை கொடுத்தா அது 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 பலியாகாது. அவர் அதை பிதா கையில கொடுக்கிறார். பிதா அதை அக்செப்ட் பண்றார். ஏன்னா அது பழுதுட்ட ஆட்டுக்குட்டி, அது 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 மாசற்ற ஆட்டுக்குட்டி. அவர் அக்செப்ட் பண்ணதின் அடையாளம் தான் 3வது நாளில் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அதன் அர்த்தம் என்ன? எனக்காக அவர் அடிக்கப்பட்டதை என் பிதா அக்செப்ட் பண்ணி என் பாவத்தை அவர் தீர்த்து விட்டார். இப்பொழுது நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், சுத்தமானாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் கொடுக்கிறார். பிதா மட்டும் வாங்கலன்னு வைங்களேன், பிதா மட்டும் வாங்கலன்னா சிலுவையில் அவர் துடிச்சிட்டார். என் தேவனை ஏன் என்னை, ஏன்னா ஏன் பாவம் உங்க பாவம், பிதா மட்டும் நான் என் ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது பிதா மட்டும் வாங்கலன்னு வைங்களேன். அவுட்டு. இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் இருக்காது, இப்படி எல்லாம் கிடையாது, வாய்ப்பே இப்படி எல்லாம் நடந்திருக்காது. அதான் என் மீது அன்பு கூர்ந்து, என்ன பெரிய காட்ஸ் பிளானுங்க, எவ்வளவு பெரிய லவ் பிளானுங்க இது. இது இது இதுக்கு பேரே லவ் பிளான் தான். என் மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்த பரலோகம் போட்ட திட்டம் தான் சிலுவை. அவர் என்கிட்ட ஏன் எதிர்பார்க்க கூடாது? ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். தாவீதின் ஆரம்பம். தாவீதின் ஆரம்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யுத்தம் வந்த முன்னாடி தாவீது தான் நிற்பார். பெலிஸ்தியர்கள் கோலியாத் வந்து நின்று சவால் விடும்போது எல்லாரும் பின்னாடி போனாங்க. தாவீது சொல்றான், நான் போறேன். முன்னாடி போனான். காடு, வனாந்திரம், குகை, தனிமை, இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதெல்லாம் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தாவீது தியானம் பண்ணி முறையிடுவான். மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்ணுவார், மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்ணுவார். இதுதான் தாவீது. ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுங்க, நான் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். தாவீதுக்கு இப்ப வீடு இருக்கு, கொட்டாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இவ யுத்த காலம் திரும்ப வருகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். மறு வருஷம் ராஜாக்கள், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். இப்போ தாவீது போகல, தாவீது மற்றவர்களை அனுப்பி தாவீது எருசலேமிலே இருந்து விட்டான். தாவீதின் ஆரம்ப கிரியை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லாருக்கும் முன்னாக தாவீது, எல்லாருக்கும் முன்னாக தாவீது. இப்போ மற்றவர்களை அனுப்பிவிட்டு தாவீது வீட்டில் இருக்கிறான். சாயங்கால வேளை வருகிறது. ஒரு காலத்தில் சாயங்கால வேளை வந்தால் தாவீது தியானம் பண்ணி முறையிடுவான். இப்பொழுது சாயங்கால வேளையில வீட்டு பால்கனியில உலாவிக் கொண்டிருக்கும் போதுதான் பத்சேபாள் அப்பதான் பத்சேபாள் பண்ண போனான். பார்த்துட்டான். தாவீதே, இந்த டைம் நீ இது பண்ண மாட்டிய தாவீதே,
இந்த டைம் நீ மெடிடேட் பண்ணி ஜெபிக்கிற டைம்ல இப்போ என்னாச்சு தாவீதே? உனக்கு வீடு தந்துட்டேன்ல, உனக்கு வசதி வந்துட்டா தாவீதே? அன்னைக்கு வனாந்திரம் காடு கொகைன்னு இருக்க கூட இடம் இல்லாத போது என்னதானே பார்த்துட்டு இருந்த? நீ ஏன் என்கிட்ட வீடு கட்ட? நான் தானே உனக்கு வீடு கொடுத்தேன், நல்ல பால்கனி வச்சு வீடு கொடுக்குறேன். இப்போ நீ என்ன பார்ப்பேன்னு பார்த்தா நான் கொடுத்த வீட்டில் இருந்துட்டு என்னை வேதனைப்படுத்துறத பார்த்துட்டு இருக்கிறிய தாவீதே. இன்னைக்கு நம்ம கையில் என்னெல்லாம் இருக்குதோ அது கர்த்தர் தந்தது. அப்படி சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமாக சொல். அன்னைக்கு வனாந்திரத்தில் காட்டுல கொகையில் ஒரு கிழிஞ்ச பாய், யாக்கோபை போல் போகும் பாதை இதானங்க இருந்துச்சு. தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு பில்லோ கிடையாது, கையை அப்படி மடக்கி வச்சு தூங்கி. எனக்கு வசதி வந்ததும் ஆதியில செய்த கிரியெல்லாம் போச்சு. ஆமென். ஆண்டவர் கேட்கிறார், உன்னை நல்லா வைக்கணும்னு தானே நான் உனக்கு ஒரு வீடு கொடுத்தேன், உன்னை நல்லா வைக்கணும் தானே இந்த வேலையை கொடுத்தேன், உன்னை நல்லா வைக்கணும் தானே இந்த வசதியை கொடுத்தேன். எங்க போச்சு ஆதியில ஒரு யுத்தம்னா நீ தானடா முன்னாடி நிக்கணும், உன்னை தானே நான் ராஜாவா வச்சிருக்கிறேன். ஒரு காலத்துல உன் வீட்டில் ஒரு பிரச்சனைனா நீ தானே முழங்கால் போடுவேன், நீ தானே ஜெபம் பண்ணுவேன், நீ தானே உபவாசம் இருப்ப, நீ தானே போராடுவ. இப்போ உன் கையில போன் வந்துட்டுல, 10 பேருக்கு ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? தாவீது கோலியாத்தை பார்த்து ஒரு காலத்தில் சொன்னான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிற. நாமத்தை மட்டுமே நம்பி இருந்தான். இப்பொழுது யோவாபை கூட்டு சொல்றான், நமக்கு எவ்வளவு ராணுவ லெக்கத்தை பாருங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்கல. கொஞ்சம் வசதி ஆட்கள்லாம் கூடினதும் ஆட்களை கவுண்ட் பண்ணு, எவ்வளவு பேர் நம்ம கூட இருக்கிறாங்கன்னு பாரு. யோவாப் சொல்றாரு, ஐயா இதெல்லாம் பண்ணாதீங்க, கர்த்தர் இதை விட நிறைய தருவார். யோவாவின் வாக்கு அல்ல, தாவீதின் வாக்கு தான். நான் சொல்றதை செய். கர்த்தர் கோபம் வந்துட்டு தேசம் பாதிக்கப்பட்டது. இதெல்லாம் அறிந்து உணர்ந்த தாவீது தேவ சமூகத்தில் விழுந்தான், எழுந்தான், தன் பிழைகளை உணர்ந்தான். தன் பிழைகளை உணர்ந்து பாடின சங்கீதங்களில் ஒன்றுதான் 51வது சங்கீதம். உணர்ந்தான், திருந்தினான், உயிர் பெற்றான். அப்பா கூட இருக்கிறான். நாம் என்று உணர்ந்து திருந்தி உயிர் பெற போகிறோம். ஆதி அன்பு, ஆதி கிரியை இல்லை என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று கர்த்தர் சபைக்கு திருவுளம் பட்டுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? திரும்ப விழாது பார், இயேசு நாயகாய் கிருபை இழாது காரும். ஒரு ஜெபமாக தேவ சமூகத்தில் வைக்க போகிறோம். ஆண்டவரே, நான் திரும்ப விழுந்துடக்கூடாது, கிருபை இழந்துடக்கூடாது. விளக்கு தண்டு அதிலிருந்து நீக்கப்படக்கூடாது. வெற்றியோடு இந்த ஓட்டத்தை முடிக்கணும். என்னை கிருபையாய் கண்ணோக்கி பார். அப்படி கேட்கிறவங்க மட்டும் 2 கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்து. இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது காரும். இயேசு திரும்ப விழாது பாரோ, திரும்ப விழாது பார்.
உமது கிருபை யாது ஆமென். இயேசு கைகளை உயர்த்தி இயேசு நாயகா. ஆமென். glory கிருபை மாம்ச கிரியை போக்கும், மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா. குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. குழந்தை உள்ளமாக்கும் ஆண்டவரே, புது சிருஷ்டியாக்கும் அப்பா, புது சிருஷ்டியாக்கும் ஆண்டவரே. அப்படியே கைகளை உயர்த்தி என்னை உமக்கு, என்னை உமக்கு தந்தே இயேசு. எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. இனி நான் இயேசு நாயகா, இயேசு நாயகா. உடரம் அம்ரேலம் அம்ரோசரே ஆமென். இனி நான் இயேசு. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே வீழ்ந்த நிலையிலிருந்து எழும்பவும் திரும்ப விழாதிருக்கவும் கிருபை தந்து நடத்தும். இந்த ஒரு வார்த்தையை உண்மையா உங்க இருதயத்திலிருந்து நம்மை ஜெயமாய் நடத்துகிறவருக்கு முன்பாக சொல்ல முடியுமா? நான் எதுல விழுந்தேனோ அதுல இருந்து எழுப்பணும், திரும்ப விழுந்துடக்கூடாது, திரும்ப விழுந்துடக்கூடாது. இந்த விளக்கு தண்டு நீக்கப்பட்டக்கூடாதுப்பா, நீக்கப்பட்டக்கூடாதுப்பா. ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவின் அனுபவத்தை ருசித்து மறுதலித்து போகிறவர்கள் திரும்ப உயிர்ப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லி எச்சரிக்கிறது. அப்படி ஒரு நிலைமைக்குள்ள நான் வந்துடக்கூடாது ஆண்டவரே. நாளைக்கு உம்மோடு கூட உம்முடைய பரிசுத்தவான்கள் சூழ்ந்திருக்கும் போது அந்த கூட்டத்தில் நானும் இருக்கணும்பா. நாங்க ஒவ்வொருவரும் இருக்கணும் ஆண்டவரே. கிருபை தந்து நடத்துங்கப்பா. திரும்ப வீழாது பாரு இயேசு உண்மையாய் கிருபை இயேசு. ஒரே சத்தமா இயேசு நாயகா, இயேசு நாயகா. ஆமென். கிருபை பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பன், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசனத்துக்காக நன்றி. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் எதிர்பார்க்கிற கிரியை எங்களில் வெளிப்படுவதாக. அந்த ஆதி அன்பு, ஆதியிலே கொண்டிருந்த கிரியை அப்பா எங்களை உயிர்ப்பியும். இன்னும் எந்தெந்த பகுதியில் நாங்க உணர்த்தப்படணுமோ உணர்த்துங்க, திருத்துங்க, உயிர்ப்பியுங்க. உமக்கு உகந்தவர்களாய் நிறுத்தும். உம்முடைய நாம மகிமைக்காக ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரோம். திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.